இரண்டாவது அத்தியாயம் ஸ்ரீ சாயிபாபாவின் வாழ்க்கை சுருக்கம். தற்கால இந்தியாவில் முன்னணியில் திகழ்கின்ற மகான்களில் ஒருவரான சாயிபாபா மகாராஷ்டிரா மாநிலத்திலுள்ள ஷிர்டி என்ற சிறிய கிராமத்தில் 60 ஆண்டுகள் வாழ்ந்து அதே பெரும் புண்ணிய தலமாக உயர்த்திவிட்டார். ஷிர்டிக்கு இருபுறங்களிலும் 3 மைல்கள் தூரத்திலிருந்த நிம்கான், ரஹாத்தா என்ற 2 கிராமங்களை தவிர இந்த நீண்ட கால அளவில் அவர் ஷிர்டியை விட்டு வேறு எங்குமே சென்றதில்லை. அவர் ஒருபோதும் போதித்ததோ பயணம் செய்ததோ விரிவுரைகள் கொடுத்ததோ இல்லை. அவர் தம்மை பற்றி விளம்பரப்படுத்தி கொள்ளவே இல்லை. தேவையற்ற விளம்பரத்தை அவர் வெறுத்ததோடு தடுக்கவும் செய்தார். எனினும் தமது ஆத்மீக ஜோதியின் பிரகாசத்தால் மட்டுமே நாடெங்கிலுமிருந்து எண்ணற்ற பக்தர்களை ஜாதி மத வேறுபாடின்றி தம்மிடம் இழுத்து கொண்டார். 1918ஆம் ஆண்டு அவர் சமாதியடைந்த போது தமது வாரிசாக எவரையும் ஷிர்டியின் ஆத்மீக சிம்மாசனத்தில் அமர்த்தவில்லை. எனினும் தமது பக்தர்களை ஆத்மீக வாழ்வில் வளர்ச்சியுற செய்யும் அவரது சக்தி அற்புதமானது. அவர் சமாதியடைந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் சாயிபாபா இயங்கும் ஆத்மீக சக்தியாக இருந்து தம்மை வழிபடும் எண்ணற்ற பக்தர்களுக்கு ஆத்மீக நலனையும் உலகியல் நலனையும் அளித்து வருகிறார். இன்றும் நம் நாட்டில் புதிதாக பிறக்கும் எத்தனையோ குழந்தைகளுக்கு அவரது பெயர் வைக்கப்படுகிறது. அவருக்கு நூற்றுக்கணக்கான கோவில்கள் கட்டப்பட்டு இந்தியாவெங்கிலுமுள்ள அவரது பக்தர்களால் அவர் வழிபடப்படுகிறார். மேலும் பல கோவில்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அவரை பற்றி எல்லா இந்திய மொழிகளிலும் பல்வேறு புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இத்தகைய மேல் நிலையை அடைந்த அவரை போன்ற ஒரு மகானுக்கு பெயர் இல்லை என்பது மிகவும் வியப்பிற்குரிய உண்மையாகும். அவரது உண்மையான பெயரை பற்றியோ, பிறந்த இடம், நேரம், அவரது மதம், ஜாதி முதலியவற்றை பற்றியோ, அவரது பெற்றோர்களை பற்றியோ கூட அறிந்தவர் எவரும் இலர். அவர் அவைகளை பற்றி எவரிடமும் வெளியிட்டதில்லை. 2வது முறை அவர் ஷிர்டிக்கு வந்தபோது அவரது பக்தர் ஒருவரால் சாயிபாபா என்று அழைத்து வரவேற்கப்பட்ட பின் அதுவே அவரது பெயராக நிலைத்துவிட்டது. சாயி என்பதற்கு மகான் என்றும், பாபா என்பதற்கு தந்தை என்றும் பொருள். ஆத்மீக வீரரான அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய அன்பு, மரியாதை இவற்றின் வெளிப்பாடாகவே அந்த சொல் விளங்கியது. அப்போதிலிருந்து அவர் தம்மை சாயிபாபா என்றே பல்லோரும் அழைக்கும்படி அனுமதித்தார். 16 வயது பாலயோகி. சாயிபாபாவை பற்றி நாம் நிச்சயமாக அறிந்துள்ளதெல்லாம் அவர் ஷிர்டியில் திடீரென்று ஒரு நாள் வந்து சேர்ந்தார் என்பதே. 1954ஆம் ஆண்டில் ஒரு நாள் அவர் 16 அல்லது 17 வயதுடைய பாலகனாய் கிராமத்தின் எல்லையில் இருந்த ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்தவராய் காணப்பட்டார். இந்த தேதியும் கூட நிச்சயமாக குறிக்கப்படவில்லை. நானா சோப்தார் என்பவரின் தாயான வயதான பெண்மணி ஒருவர் பாபாவை பற்றி இங்கனம் விவரிக்கிறார். வெண்ணிறமும் சுறுசுறுப்பும் அழகும் பொருந்திய இந்த இளைஞன் முதலில் வேப்ப மரத்தடியில் யோகாசனமிட்டு அமர்ந்திருப்பதை கண்டோம். அவ்வளவு சிறிய பையன் வெப்பத்தையும் குளிரையும் பொருட்படுத்தாது கடுந்தவம் பயிலுவதைக் கண்டு கிராம மக்கள் வியப்படைந்தார்கள். பகல் வேளையில் அவர் எவரோடும் கலந்து பேசவில்லை. இரவு நேரங்களில் அவர் எவரை பற்றியும் அஞ்சவில்லை. மக்கள் எங்கிருந்து இந்த இளைஞன் வந்தான் என்று கேட்டுக்கொண்டு வியந்தார்கள். அவரது உருவமும் அங்க அமைப்புகளும் மிக அழகாக அமைந்து பார்த்த ஒரு பார்வையிலேயே அவரை எல்லோருக்கும் பிரியமுடையவராக ஆக்கியது. அவர் எவர் வீட்டு வாசலுக்கும் செல்லவில்லை. எப்போதும் வேப்ப மரத்தருகிலேயே அமர்ந்திருந்தார். வெளி தோற்றத்திற்கு இளையவராக தோன்றினாலும் தமது செயல்களால் பெரும் மகானாக இருந்தார். வைராக்கியத்தின் உருவாக இருந்த அவர் எல்லோருக்கும் ஒரு புதிராக இருந்தார். கண்டோபாவின் வாக்கு. ஒரு நாள் கண்டோபா என்னும் தெய்வம் ஒரு பக்தரின் உடலை ஆட்கொண்ட போது மக்கள் அவரிடம், தேவா, இந்த இளைஞனை பெற்ற புண்ணியசாலியான தந்தை யார் என்றும் இவன் எங்கிருந்து வந்தான் என்பதையும் கூறும் என்று கேட்டனர். அவர் அவர்களிடம் ஒரு மண்வெட்டியை கொண்டு வந்து கொடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டும்படி கூறினார். அங்கு தோண்டிய போது செங்கற்களும் அதன் அடியில் தட்டையான கல் ஒன்றும் காணப்பட்டது. கல்லை நகர்த்திய போது 4 மண் அகல்கள் இருந்து கொண்டிருந்த ஒரு
இடைவழி காணப்பட்டது. இந்த இடைவழி ஒரு நிலவறைக்கு கொண்டு சென்றது. அங்கு பசுவின் வாய் போன்ற உருவமுடைய கட்டிட அமைப்புகள், பலகைகள், கழுத்தணிகள் ஆகியவை காணப்பட்டன. கண்டோபா, இச்சிறுவன் இங்கே 12 ஆண்டுகள் தவம் பயின்றான் என்றார். பின்னர் மக்கள் அச்சிறுவனிடம் இதை பற்றி விசாரிக்க தொடங்கினர். அது தனது குருவின் இடம், அவர் இளைப்பாறும் புனித தலம் என்றும் அதை நன்கு பாதுகாக்கும்படியும் கூறி அவர்களது ஆர்வத்துக்கு அவன் அணை போட்டான். ஜனங்கள் அந்த இடைவழியை முன்போலவே மூடிவிட்டனர். 3 தொண்டர்கள். மஹல்சாபதி தான் தம்மை முதலில் பாபாவிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார். பாபாவிடம் பேசிய சம்பாஷணையில் மிகவும் திருப்தி அடைந்த அவர் அவரை தினந்தோறும் சந்தித்ததோடு தமது நண்பர்களான காசிநாத் என்ற தைரியக்காரரிடமும் அப்பா ஜோக்லேயிடமும் சாயிபாபா என்ற பெயர் கொண்ட பக்கீர் ஒருவர் கிராம எல்லையில் கிராம சுவரின் குப்பை கூழங்களுக்கருகில் திடீரென தோன்றியுள்ளார் என்றும் அவர் சாதாரண மனிதனை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்தவர் என்றும் மரியாதை செலுத்தத்தக்க புனிதமான மகாத்மா என்றும் கூறி பாபாவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இம்மூவரும் மஹல்சாபதி, காசிநாத், ஜோக்லே நாள்தோறும் பாபாவிடம் சென்று மரியாதை செலுத்தி அவரது சிறு சிறு தேவைகளை கவனித்தனர். கிராமத்தின் எல்லையோரத்திலுள்ள வேப்ப மரத்தடியில் சாயிபாபா ஒருவர் தோன்றியுள்ளார் என்ற செய்தி காலஞ்சென்ற அப்பா பாட்டில் கோடேயின் செவிகளை எட்ட ஒரு நாள் அவர் பாபாவுக்கு மரியாதை செலுத்த தம் மனைவியுடன் சென்றார். பாபா தமது இருக்கையை விட்டெழுந்து அப்பாவை வரவேற்று அவரது மனைவியிடம் அவள் உண்மையில் தமது சகோதரியே என்றும் கூறினார். பாயாஜிபாய் என்ற பெயருள்ள அப்பெண்மணி பாபாவின் தரிசனத்தால் மனக்களிப்புற்று அவருக்கு உணவளிக்காமல் தான் இனிமேல் உண்ணுவதில்லை என்று அங்கேயே அப்போதையே பிரதிஜ்ஞை செய்து கொண்டாள். ஆரம்பத்தில் பாபா தம்மை நாடி வந்த நோயாளிகளுக்கு மருந்துகள் பற்றி ஆலோசனைகள் கூறி மருந்துகளை அளித்தும் வந்தார். ஆனால் அதற்காக அவர் எப்போதும் பணம் பெற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமன்று, நோயாளியை கவனித்து பணிவிடை செய்ய எவரும் இல்லாவிட்டால் அவரே அவருக்கு பணிவிடையும் செய்வார். ஒரு முறை அவரது நோயாளி ஒருவர் உணவு முதலியவற்றை பற்றி அவர் கூறிய விதிப்படி நடக்க தவறியதால் அதிலிருந்து மருந்துகள் அளிப்பதை நிறுத்திவிட்டு தமது திருநீரையே அவர்களது நோய் நீக்குவதற்காக அளித்து வந்தார். பிரபுஜி கன்பத் ஷிண்டே பட்டேல் என்பவர் இந்நிகழ்ச்சியை பற்றி தம் உரையில் குறிப்பிடுகிறார். பாபாவின் சிகிச்சைகள். பாபா ஷிரடிக்கு வந்த புதிதில் ஆமன்பாய் என்ற முஸ்லிம் பெண்மணி அவருக்கு உணவளித்து வந்தாள். அந்த ஆமன்பாய் எனது பாட்டியின் வீட்டுக்கு சில சந்தர்ப்பங்களில் வருவதுண்டு. அவளது மகனான 35 வயது கொண்ட கன்பத்ஷரி கனாடே என்பவருக்கு தொழுநோயும் சுரமும் இருந்தது. ஆமன்பாய் தன் வீட்டுக்கு ஒரு பெரிய மகன் வந்திருப்பதாகவும் அவரால் அவளது மகனை குணப்படுத்த முடியும் என்றும் கூறினார். பின்னர் பாபா வந்து நோயாளியை கண்டு அவனுக்கு மருந்து அளித்தார். அந்த மருந்து நல்ல பாம்பின் விஷத்தால் செய்யப்பட்டது. பாபா கன்பத்திடம் நல்ல பாம்பொன்றை தைரியமாய் பிடித்து கொண்டு வரும்படியும் நல்ல பாம்பு தொழுநோயாளியை கடிக்காது என்றும் கூறினார். அவ்வாறே கன்பத் நல்ல பாம்பு ஒன்றை பிடிக்க அது அவனை கடிக்கவில்லை. அதன் விஷயத்திலிருந்து மருந்து தயாரிக்கப்பட்டு கன்பத்துக்கு அளிக்கப்பட்டது. சில நாட்களிலேயே அவன் குணமடைய தொடங்கினான். உடல் உறவு கொள்ளக்கூடாது என்று பாபா கூறிய விதியை அவன் கடைபிடிக்கவில்லை. எனவே பாபா அவனுக்கு மேற்கொண்டு சிகிச்சை செய்வதை நிறுத்திவிட்டார். வியாதி மேலும் வளர்ந்து கன்பத் இறந்து போனான். பாபா எனது சொந்த வீட்டுக்கே ஒருமுறை எனது தம்பி பாபோஜிக்கு சிகிச்சை செய்வதற்காக வந்தார். அப்போது அவன் கடுமையான ஜுரத்தால் வருந்தி கொண்டிருந்தான். சாவின் எல்லைக்கே சென்று விட்டான். பாபா அவனுக்கு மருந்தும் அளித்து 2 செவித்தடங்களிலும் முதுகிலும் பழுக்க காய்ச்சிய எலும்பினால் முத்திரை வைத்தார். பகோஜி சாவிலிருந்தும் சுரத்திலிருந்தும் தப்பி ஆரோக்கியமடைந்தான். போனதும் வந்ததும் இளைஞனான சாயிபாபா அந்த சமயத்தில் இந்த பெயர் கூட அவருக்கு இருக்கவில்லை.
சுமார் 3 ஆண்டுகள் வேப்ப மரத்தடியில் வசித்த பிறகு தாம் திடீரென்று தோன்றியது போலவே திடீரென்று மறைந்தும் போனார். எங்கே போனார் என்றும் ஏன் போனார் என்றும் எவருக்கும் தெரியவில்லை. ஆனால் 1-2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் ஷிரடிக்கு திரும்பி தாம் 1918ஆம் ஆண்டு மகா சமாதி அடையும் வரை 60 ஆண்டு காலம் அங்கேயே வாழ்ந்தார். ஷிரடியில் 2 முறை தங்கியதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் எங்கிருந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை. சில பக்தர்கள் தெளிவற்ற சில குறிப்புகளை கொடுத்துள்ளார்கள். உதாரணமாக ரஹாத்தாவை சேர்ந்த அமுல் சந்த் சந்திராபன் சையத் என்பவர் கூறுகிறார், 5/11/1918 இறந்து போன எனது ஒன்றுவிட்ட அண்ணனான குசல்பாவ் சாயிபாபா ரஹாத்தாவில் இருந்த சாவடியில் தற்போது பாழடைந்து விட்டது. சில மாதங்கள் வசித்ததாகவும் முன்பு பாபா அலி அக்பர் அலியாக இருக்கலாம் என்ற முகமதிய சாதுவுடன் அஹமது நகரில் வசித்ததாகவும் அந்த மகானின் படம் இப்போதும் அஹமது நகரில் வாடியா பார்க்குக்கு அருகில் உள்ள ரஹாதேகரின் ஜின் என்ற முஸ்லிம் மகான்கள் தங்கும் சிறு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கவுலு சையத் என்பவர் பாபாவை அந்த சாதுவுடன் அங்கே பார்த்திருப்பதாகவும் அஹமது நகரிலிருந்து பாபா வந்து ரஹாதாவில் வசித்து பின்னர் ஷிரடிக்கு சென்றார் என்றும் என்னிடம் கூறியிருக்கிறார். தொலைந்து போன குதிரை. ஷிரடிக்கு 2வது முறையாக பாபா வந்தது மிக சுவையான நிகழ்ச்சி. சாந்த் பாட்டில் என்பவர் அவுரங்காபாத் ஜில்லாவில் தூப் என்னும் கிராமத்திலுள்ள பெரிய தனவந்தர். அவர் ஒரு முறை அவுரங்காபாத்துக்கு சென்று கொண்டிருந்த போது அவர் சவாரி செய்து கொண்டிருந்த குதிரை மேய்வதற்காக சென்றதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அந்த குதிரையின் மேல் மிக அன்பு கொண்டிருந்ததால் அதை 2 மாதங்களாக தேடினர். இருந்தும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக அவர் அந்த குதிரையின் நினைவு சின்னமாக அதன் சேணத்தை சுமந்து கொண்டு கால்நடையாக திரும்பி கொண்டிருந்த போது சாலையில் உள்ள மரத்தடியில் ஒரு பக்கீர் அமர்ந்திருப்பதை கண்டார். பக்கீர் ஒரு நீண்ட அங்கியையும் தொப்பியையும் அணிந்து தமது கையில் ஒரு சிறு குச்சியொன்றையும் வைத்திருந்தார். அவர் சாந்து பாட்டிலை மரத்தடிக்கு வந்து இளைப்பாறுமாறு அழைத்து அவர் ஏன் சேணத்தை சுமந்து செல்கிறார் என்றும் எதை தேடுகிறார் என்றும் வினவினார். சந்து பாட்டில் தனது தொலைந்து போன குதிரையை பற்றி கூறியவுடன் பக்கீர் புன்னகையுடன் அருகிலுள்ள ஓடைக்கருகில் தேடும்படி கூறினார். அங்கு சென்று பார்த்தபோது தாம் சற்று முன்பு அதே இடத்தில் தேடிய போது காணப்படாத குதிரை இப்போது அங்கிருப்பதைக் கண்டு வியந்து மகிழ்ந்து குதிரையுடன் பக்கீரிடம் திரும்பி வந்தார். பக்கீர் தம்முடன் புகை பிடிக்கும்படி கூறினார். புகையிலை, புகை குழாய் ஆகியவை தயாராய் இருந்தும் அதை பற்ற வைப்பதற்கு நெருப்பும் புகையை உறிஞ்சுவதற்கு பயன்படும் துணியை நனைப்பதற்கும் தண்ணீரும் இருக்கவில்லை. பிறகு பக்கீர் தமது குச்சியால் பூமியை குத்த பூமியிலிருந்து ஒரு நெருப்பு கனல் வெளியே வந்தது. அதை கொண்டு புனைக்குழாயை பற்ற வைத்துவிட்டு மீண்டும் அவரது தடியால் பூமியை அடிக்க அதே இடத்திலிருந்து தண்ணீர் கசிய தொடங்கியது. அதில் ஒரு துணியை நனைத்து அதை வடிகட்டியாக உபயோகித்து தாம் புகைப்படுத்திவிட்டும் சாந்து பாட்டிக்கும் அளித்தார். பக்கீரின் அதிசய சக்தியை கண்டு ஏற்கனவே செயலற்று போயிருந்த சாந்து பாட்டில் புகை குழாயை அந்த மகானின் ஆசியாக கருதி ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவரது திருவடிகளை தொட்டு வணங்கி தம் வீட்டிற்கு எழுந்தருள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். பக்கீர் அதற்கிசைந்து சாந்து பாட்டிலோடு அவர் வீட்டுக்கு சென்றார். சிறிது காலத்துக்கு பின் சாந்து பாட்டிலின் மருமகன் ஒருவனுக்கு ஷிரடியில் திருமணம் நிகழ இருக்கவே அவர் பக்கீரையும் திருமணத்துக்கு வந்து ஆசிர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படியே திருமண குழுவினர் ஷிரடியை கடைந்தனர். மாட்டு வண்டிகள் கிராமத்தின் எல்லையோரத்தில் நிறுத்தப்பட்டன. பக்கீர் வண்டியிலிருந்து இறங்கிய போது கிராமத்து கோவிலில் பூசாரியாக இருந்த மஹல்சாபதி என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன் வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்த அதே சிறுவன்தான் இந்த மகான் என்று அடையாளம் கொண்டு அவரை யா சாயி, சாதுவே உமக்கு நல்வரவு என்று கூறி வரவேற்றார். அன்றிலிருந்து பேரும் ஊரும் தெரியாத அந்த மர்மமான பக்கீருக்கு சாயிபாபா என்ற பெயரே நிலைத்துவிட்டது. ராம்கீர் புவா கூறுவது. சாயிபாபாவின் பக்தரான ராம்கீர் புவா என்பவர் சாயிபாபா ஷிரடிக்கு 2வது முறை வந்ததை பற்றி கூறுகிறார். பாபா முதன் முறை ஷிரடி வந்தபோது தான் மாணவனாக இருந்தேன்.
அப்போது அவரோடு தூப்கோடாவை சேர்ந்த பட்டேல் என்பவரும் வந்தார். இவர் ஷிரடியை சேர்ந்த ஆமீன் பாயின் மகனான ஹமீதுக்கும் மற்றொரு பெண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் செய்வதற்காக வந்தார். அப்போது பாபா 25 அல்லது 30 வயதுடையவராக தோற்றம் அளித்தார். அவர் ஆமீன் பாயின் விருந்தினராக தங்கினார். பாபா வந்த புதிதில் அவருக்கு பின்புறம் நீண்டு தொங்கும் முடி இருந்தது. பச்சை நிறத்தில் நீண்ட அங்கியும் தலையில் முதலில் ஒரு குல்லாவையும் அதன் மேல் காவிக்கலர் தொப்பியும் அணிந்திருந்தார். அவர் தம் கையில் ஒரு தண்டத்தை, புகைக்குழாய், தீப்பெட்டி ஆகியவற்றையும் வைத்திருந்தார். அவர் பிச்சை எடுத்து உண்டு வந்தார். ஷிரடிக்கு வந்த 4-5 மாதங்களுக்கு பின் பாபா வெள்ளை அங்கியையும் வெண்மையான தலை உடைகளையும் அணியத் தொடங்கினார். 2வது முறை ஷிரடிக்கு வந்த பிறகும் கூட பாபா சிறிது காலம் வேப்ப மரத்தடியிலேயே வாழ்ந்ததாக தோன்றுகிறது. ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் காரணமாகத்தான் அவர் தமது வாசத்தை கிராமத்திலுள்ள ஒரு பழைய பாழடைந்த மசூதிக்கு மாற்றிக்கொண்டார். மசூதிக்கு மாறியது. ஒரு முறை ஷிரடியிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் அடைமழை பெய்தது. அதன் பெரும்பகுதி வெள்ளை காடாகி விட்டது. நீண்ட நேரத்துக்கு பின் பாபாவின் ஆரம்பகால பக்தர்கள் சிலர் வீடற்ற பக்கீரின் ஞாபகம் வந்தவர்களாய் அவர் இந்த மழையிலிருந்து எங்கு ஒதுங்கியுள்ளார் என்று காண விரும்பினார்கள். மஹல்சாபதியும் மற்றும் சிலர் வேப்ப மரத்துக்கு விரைந்தனர். அங்கே சாயிபாபா அதே மரத்தடியில் பாதி சாய்ந்தவராக சமாதி நிலையில் இருப்பதை கண்டு செயலற்று போயினர். அவர் மேல் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லா விதமான குப்பை கூளங்களும் அவர் உடல் மேல் சேர்ந்திருந்தன. அவரை அந்த நிலையிலிருந்து எழுப்ப அவர்களுக்கு துணிவிருக்கவில்லை. அவர்கள் காத்து பார்த்து பின் சற்று நேரத்துக்கு பின் வரலாமென்றெண்ணி திரும்பி சென்றனர். சில மணி நேரத்துக்கு பின் தண்ணீர் முழுதும் வடிந்த பின் அவர்கள் வந்து பார்த்தபோது அவர் இன்னும் ஈரத்துணியிலேயே கிடப்பதை கண்டனர். அவரது உடலும் முகமும் முற்றிலும் மண்ணால் மூடப்பட்டிருந்தன. தமக்கு துன்பங்கள் வந்துற்ற போது தமது ஒரே பாதுகாப்பாளராகவும் வழிகாட்டியாகவும் இருந்த அவரை ஒரேடியாக கவனிக்காமல் இருந்து விட்டதை குறித்து அவர்கள் குற்ற உணர்வு அடைந்தனர். பின்னர் அவர் சாதாரண உணர்வு நிலைக்கு திரும்பியவுடன் அந்த பக்தர்கள் அவரை கிராமத்திலுள்ள ஒரு சிறிய பழுதுடைந்த மண் கட்டிடமான மசூதியில் தங்குமாறு செய்தனர். சாயிபாபா ஒரு முஸ்லிம் ஆகையால் அவர் ஜானகிதாஸ், தேவிதாஸ் போன்ற மற்ற மகான்களைப் போல் இந்துக்களின் கோவில்களில் தங்குவது சரியல்ல என்று கிராமத்தின் இந்துக்கள் கருதியே இவ்வாறு செய்திருப்பார் போலும். தமது சுவாவப்படியோ பாபா பக்தர்கள் நீண்ட நேரம் அவரை வற்புறுத்திய பிறகே அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கினர். அப்போதிலிருந்து அவர் மசூதியில் சிறிது நேரமும் வேப்ப மரத்தடியில் சிறிது நேரமும் இருப்பார். பின் சிறிது காலத்தில் அவர் மசூதியையே தமது முக்கிய முழுநேர இருப்பிடமாக்கி கொண்டார். அவரது தங்குமிடத்தின் இம்மாற்றத்தோடு அவர் வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. இந்நிகழ்ச்சி நடந்த சிறிது காலத்திலேயே அவர் பெரும் புகழ் அடைந்தார். மராத்தி வெளியீடான சாயி லீலா என்னும் புத்தகத்தில் தத்யா பாபா கோடே என்பவர் பாபா மசூதியில் வாழ்வதற்கு ஆரம்பித்த பிறகு முன்னால் சிறிது காலம் முள் நிரம்பிய மரங்கள் அடர்ந்த காடு ஒன்றில் வசித்ததாகவும் அச்சமயத்தில் அவரே பித்தராக கருதி கிராமத்தை சேர்ந்த துடுக்குக்கார பையன்கள் கல்லால் அடிப்பார்கள் என்றும் எழுதுகிறார். ஆனால் பாபா அவர்களோடு ஒருபோதும் கோபம் கொண்டு அவர்களது செயலை எதிர்த்தவில்லை. எவ்வளவோ பேர் பாபாவின் பிறப்பு, பெற்றோர்களை பற்றிய செய்தி, மதம், ஜாதி, பிறந்த இடம் ஆகியவை பற்றி திரும்ப திரும்ப கேட்டும் அவர் பதிலளிக்காமல் வெறும் புன்னி சிரிப்போடு நிறுத்திக் கொள்வார். ஒருமுறை காவலர்களால் கைது செய்யப்பட்ட ஒரு திருடன் தூலியா நீதிமன்றத்தில் தன் வசமுள்ள விலையுயர்ந்த பொருட்கள் யாவும் ஷிரடியை சேர்ந்த சாயி பாபாவால் தனக்கு கொடுக்கப்பட்டதாக கூறினான். தூலியா நீதிமன்றம் பாபாவை விசாரிக்க ஒரு கமிஷனரை அனுப்பியது. விசாரணையின் போது தம்மை பற்றிய விவரங்களை பாபா கீழ்கண்டவாறு வெளியிட்டார். உமது பெயர் என்ன? என்னை சாயிபாபா என்று அழைக்கிறார்கள். உமது தந்தையின் பெயர்? அதுவும் சாயிபாபா தான். உமது குருவின் பெயர்? வெங்கூசா. கோட்பாடு அல்லது மதம்? கபீர். ஜாதி? பர்வர்திகார், கடவுள். வயது? லட்சக்கணக்கான ஆண்டுகள்.
இந்த பதில்கள் இருந்த பாபா ஓர் உடலுக்குள் கட்டுண்ட தனி மனிதனாக தம்மை கருதி கொள்ளவில்லை என்பது புலனாகிறது. தமது இளம் பருவ வாழ்க்கையை பற்றி எதுவும் எவரிடமும் கூறாமல் இருந்ததற்கு இது ஒரு காரணமாயிருக்கலாம். தமது இளம் பருவ வாழ்க்கை பற்றிய பாபா கூறிய ஒரு சில கூற்றுகளே நமக்கு கிடைத்துள்ளன. ஒருமுறை காலஞ்சென்ற மஹல்சா பக்கியிடம் தாம் பாத்ரி என்ற கிராமத்தில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் என்றும் தமது இளம் பருவத்திலேயே தம்மை தமது பெற்றோர் பயிற்றுவிப்பதற்காக ஒரு பக்கீரிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் கூறியதாக தெரிகிறது. சாயிபாபாவுக்கே உரிய இயல்பான மறைப்பொருள் தெரிந்த உருவமாக அதனை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக அவர் எப்போதும் இறைவனை கருணை மிகுந்த பக்கீர் என்றே குறிப்பிடுவார். ஒருமுறை நான் அவுரங்காபாதிலிருந்து இங்கு ஷிர்டி வந்தேன், எனது மாமா என்னை அழைத்து வந்தார் என்றும் கூட கூறியுள்ளார். மற்றொரு முறை அவர் சுவாமி சாயி சரணானந்தாஜியிடம் எனக்கு 8 வயதாக இருக்கும்போது எனது பெற்றோர்களை விட்டுவிட்டு கங்கை கரையை அடைந்தேன். கோபர்காவுக்கு அருகிலுள்ள கோதாவரி நதியை பாபா எப்போதும் கங்கை என்றே குறிப்பிடுவார். பின்னர் நான் ஷிரடிக்கு வந்தேன் என்று கூறினார். டாக்டர் கவாங்கர் சொல்பவை. டாக்டர் கே.பி. கவாங்கர் சாய்பாபாவை பற்றிய தமது புத்தகத்தில் ஷிரடிக்கு வருவதற்கு முந்தைய நாட்களை பற்றிய பாபாவின் நினைவுகளை குறிப்பிட்டுள்ளார். ஒருமுறை பாபா தமது பக்தர்களான கேட் பாபா, பாபுகீர் கோசாவி இருவரிடமும் மஹூர்காட்டில் தத்தாத்ரேயரால் புனிதப்படுத்தப்பட்ட புண்ணிய ஸ்தலம் நான் வளர்ந்தேன். அங்கே ஜனங்கள் என்னை தொல்லைப்படுத்திய போது கீர்னாருக்கு சென்றேன். அங்கும் மக்கள் என்னை தொந்தரவு செய்யவே மவுண்ட் அபுவின் சென்றேன். அங்கும் அவ்விதமே நடந்தது. எனவே நான் அக்கல்கோட்டைக்கும் அங்கிருந்து தௌலதாபாத்துக்கும் வந்தேன். அங்கே ஜனார்தன சுவாமி ஒரு பெரும் மகான் எனக்கு மிகுதியாக பணிவிடை புரிந்தார். பின்னர் நான் பண்டரிபுரம் சென்று அங்கிருந்து ஷிரடிக்கு வந்தேன். டாக்டர் கவாங்கர் சாயிபாபாவின் வாழ்க்கையை பற்றிய மற்றொரு முக்கிய உண்மையையும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு முறை பாபா திருமதி காசிபாய் கணிட்கரிடம், தத்தர் உனக்கு கோபர்கானில் ஏதாவது தந்தாரா என்று கேட்க அவள் இல்லை என்று பதிலளித்தாள். உனக்கு அங்காவாடாவை சேர்ந்த சகாராம் மகாராஜ், அந்த இடத்தின் புகழ்பெற்ற மகான் என்பவரை தெரியுமா? அவர் எனது குருபந்து. நாங்கள் ஒரே குருவுக்கு சேவை செய்தோம். நாங்கள் அங்கே 2 மாஞ்செடிகளை நட்டோம். மறுநாள் திருமதி காசிபாய் கோபர்கானுக்கு சென்று ஸ்ரீ சகாராம் மகாராஜை தரிசித்த போது அவர் அவளுக்கு 2 மாம்பழங்களை கொடுத்து, சாயிபாபா உனக்காக இவற்றை அனுப்பியுள்ளார் என்றார். சாயிபாபாவுக்கும் ஸ்ரீ சகாராம் மகாராஜுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய இவ்வுண்மை ஸ்ரீ சகாராமின் வாழ்க்கை சரித்திரத்தில் அவர் அடிக்கடி ஒரு இளம் பக்கீருடன் உரையாடுவதுண்டு என்று கூறப்பட்டிருப்பதிலிருந்து நிரூபணமாகிறது. ஸ்ரீ கவாங்கர் அந்த இளம் பக்கீர் சந்தேகமின்றி சாயிபாபாவேதான் என்கிறார். மேலும் ஒரு முறை சகாராம் தமது பக்தர்களிடம் தனது சகோதரியிடம் போய் வருவதாக கூறி கமோதி நதியை நோக்கி சென்றதாக கூறப்பட்டுள்ளது. அவருடன் சென்ற பக்தர்கள் அங்கே நதிக்கு அக்கறையில் ஒரு பக்கீரை கண்டனர். அவர் நைசாம்பூர் தர்காவை சேர்ந்த பக்கீர் அவுலியா ஆவார். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து மனமார்ந்த புன்னகைகளை பரிமாறி கொண்ட பின் தத்தம் இடங்களுக்கு சென்றனர். இப்பக்கீர் அவுலியா சாயிபாபாகவே இருக்க முடியும் என்று டாக்டர் கவாங்கர் ஊகிக்கிறார். காலக்கணக்குப்படி பார்போமாயின் பாபா தமது முதல் வருகைக்கு பின் மீண்டும் ஷிரடிக்கு வந்த 1858ஆம் ஆண்டு வரையிலுள்ள இடைக்காலத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. தமது வாழ்க்கையின் இந்த பகுதியை பற்றிய நினைவை பாபா எவ்விதம் போற்றி வந்தார் என்பதை ஒரு நிகழ்ச்சி விளக்குகிறது. பாபு சாஹேப் ஜோக் என்பவர் ஸ்ரீ சகாராம் மகாராஜின் பக்தர். அவர் அங்குன் கவாடிலுள்ள சகாராம் மகாராஜின் மடத்துக்கு ஒரு முறை சென்றிருந்த போது முன்பு சாயிபாபா குறிப்பிட்ட 2 மாமரங்களையும் கண்டனர். பின்னொரு முறை ஜோக் அங்கு சென்றிருந்த போது அந்த மாமரங்கள் ஒன்றிலிருந்து மாம்பழம் ஒன்றை பாபாவுக்கு அளிப்பதற்காக பறித்தார். பறித்த பின்னர்தான் அது வெறும் காயாக இருப்பதை கண்டனர். போகும் வழியில் வேறு ஒரு பழுத்த
மாங்கனிகளை வாங்கி கொண்டு சென்றனர். பின்னர் பாபாவுக்கு பழுத்த மாம்பழங்களை அளித்தபோது அவர் அவற்றை எடுத்து கொள்ளவில்லை. ஜோக் அங்கோன் கவாடில் பறித்த மாம்பழமே வேண்டுமென்று கேட்டார். அதே தம் கரங்களில் எடுத்துக்கொண்டவுடன் அவரது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. பின்னர் பாபா அதை பார்த்துவிட்டு அது இன்னும் பழுக்கவில்லை என்றார். பாபு சாஹேப் ஜோக் ஆமாம் பாபா என்றார். சாய்பாபா தம் கண்களில் குறும்புத்தனம் மின்ன அதை சற்று நேரம் உற்று பார்த்துவிட்டு அப்படியா என்று கேட்டுவிட்டு அதை துண்டுகளாக்கி அங்கிருந்த எல்லா பக்தர்களுக்கும் விநியோகிக்குமாறு கட்டளையிட்டார். அந்த காய் கனிந்து இனிப்பாக இருப்பதை அறிந்து எல்லோரும் வியந்தனர். மற்றொரு முறை தமது இளம் பருவத்தை பற்றி கூறுகையில் தாம் தமது குருவை சந்தித்ததை பற்றி குறிப்பிடுகிறார். இங்கேயுள்ள சாவடியில் எனது குருவை கண்டேன். அவரது அமைதிமயமான மகிழ்வு மிகுந்த தியானத்தில் ஆழ்ந்த முகம் என்னை கவர்ந்தது, ஏன் மயக்கியது என்றே கூறலாம். அதனால் என் கண்கள் எப்போதும் அவர் முகத்தையே பதிந்திருக்கும். ஒரு கணத்தின் பிரிவு கூட பொறுக்க இயலாததாயிருக்கும். அவரது முன்னணியில் பசியும் தாகமும் கூட மறந்துவிடும். என் இதயமாற அவருக்கு 12 ஆண்டுகளுக்கு மேல் பணிவிடை புரிந்தேன். அவருக்காக நான் மேற்கொண்ட பணிகள் கடினமானவை. இயற்கை உபாதைகளை நீக்கிக் கொள்வதற்காக கூட அவர் தமது இருக்கையை விட்டு நகரமாட்டார். தியானத்திலேயே ஆழ்ந்தவராக தமக்கு உடல், மனம் முதலியவை இருக்கின்றன என்பதை அவர் அறவே மறந்திருந்தார். தமது இருக்கையிலேயே அவர் சாப்பிட்டு சிறுநீர், மலம் முதலியவற்றையும் கழித்தார். நான் அவருக்கு உணவூட்டி அவரது துணிகளை மாற்றி பெருக்கி அவரது ஆசனத்தை எப்போதும் சுத்தமாக வைத்தேன். இதற்கு பரிசாக அவர் தமது ஆசையை எனக்களித்து, நீ இங்கோ அல்லது 7 கடல்களுக்கு அப்பாலோ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடனேயே இருந்து உன்னை காத்து வருவேன் என்று கூறினார். ஆரம்பத்தில் அவர் தமக்குரிய தட்சிணியை கொடுக்கும்படி கேட்டார். அவருக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் என்னவென்று கேட்டபோது அவரது கட்டணம் வெறும் 2 பைசாக்கள் தான் என்றும், ஆனால் இவை அரசாங்க நாணயமான பைசாக்கள் அல்லவென்றும் கூறினார். நிஷ்டா, முழு நம்பிக்கை, சபூரி, மகிழ்வோடு கூடிய பொறுமை ஆகிய இவையே தமக்களிக்க வேண்டிய தட்சிணை என்றார். உடனே நான் இந்த தட்சிணையை அளித்தேன். அவரிடமிருந்து ஏதேனும் புனித மந்திரத்தை பெற வேண்டுமென்று ஆவலோடு எதிர்பார்த்தபோது அவர் என் காதில் எதையுமே ஓதவில்லை. அவர், நான் எப்போதும் உன்னுடன் இருந்து தவளை தன் குஞ்சுகளை பாதுகாப்பதைப் போல என் பார்வையிலேயே உன்னை காப்பேன் என்று மட்டுமே கூறினார். என்னிடமுள்ள சிறப்பு எல்லாவற்றின் பெருமையும் அவரையே சேரும். அது அவரது ஆசைகளின் விளைவே. சுவாமி சாயி சரணானந்தாஜி தெய்வீக மனிதர் ஸ்ரீ சாயி த சூப்பர்மேன் என்ற தமது புத்தகத்தில் தம்மிடம் பாபா ஒருமுறை எனது குருவின் பெயர் ரோஷன் ஷா மியா என்று கூறியதாக எழுதுகிறார். அவர் மீண்டும் தொடர்ந்து, பின்னர் பாபா அடிக்கடி ரோஷன் என்ற பெயரை உபயோகிப்பதை கவனித்தேன். குறிப்பாக உபகதைகளை கூறும்போது அந்த சொல்லை உபயோகிப்பார். என்று கூறி மீண்டும் அதன் பிறகு ரோஷன் ஷா உயிர் நீக்கவே இப்போது ஷிரடி நெல்வால்கரின் வாடாவில் காணப்படும் வேப்ப மரத்திடையிலேயோ அதற்கு அருகிலோ அவரது உடலை அடக்கம் செய்தார். இந்த மாளிகையின் இதற்கு முந்தைய சொந்தக்காரரான RS சாதே மேல் மாடியும் மொட்டை மாடியும் கட்ட விரும்பிய போது மாடிப்படி கட்டும் சமயத்தில் அந்த மரத்தடியில் ஒரு கல்லறையும் நிலவரையும் கண்டனர். அந்த கல்லறையையும் நிலவரையையும் என்ன செய்வதென்று பாபாவை கேட்கபோது பாபா அந்த இடம் தமது முன்னோர்களை சேர்ந்தது என்றும் அதை கலைக்கவோ திறக்கவோ கூடாதென்றும் அதனை பழையபடி கல்லால் மூடிவிட வேண்டுமென்றும் கூறினார். ஒளிந்து விளையாடும் சில பையன்கள் அந்த கல்லை நீக்கிய போது அதற்கடியில் பல படிகள் கீழ் நோக்கி செல்வதை கண்டனர். அவர்கள் அந்த குகை இருட்டாகவும் மிக நீண்டதாகவும் இருந்ததாக கூறினர். ஒருமுறை பாபா சாயி சரணானந்தஜியிடம் துவாரகா மாயி எனப்படும் துணிக்கி புனித அக்னி குண்டம் அருகில் இருந்த ஒரு தூணை சுட்டிக்காட்டி அதற்கடியில் ஒரு குகை இருக்கிறதென்றும் அதற்குள் தாம் எப்போதும் அமர்ந்திருப்பார் என்றும், ஒரு முறை அவரது தாடி மிக நீளமாக வளர்ந்தது, தரையை எட்டி பெருக்க தொங்கியதென்றும், மகாத்மாக்கள் எவரையும் பார்ப்பதற்கன்றி வேறு ஒருபோதும் தாம் வெளியே வரமாட்டார் என்றும் கூறினார். அக்காலத்தில் தாம் வாழ்ந்து வந்த விதத்தை பற்றி விளக்கம்
விளக்கும் விதமாக ஒருமுறை சகுடுமேரு நாயக்கை, என்ன, உன்னால் 2 நாட்கள் பட்டினியாக இருக்க முடியாதா? நான் 12 ஆண்டுகள் வேப்பிலையை தின்றே வாழ்ந்துள்ளேன் என்று கடிந்து கொண்டார். பாபாவின் குரு ஹரிவிநாயக் சாதே என்ற பாபாவின் பக்தர் வேப்ப மரத்தருகிலுள்ள கல்லறை தமது குருவுடையது என்று பாபா கூறினார். அவரது பெயரையும் கூறினார். அது ஷா அல்லது சா என்று முடிவடைந்தது என்று கூறுகிறார். மேலும் சில பக்தர்கள் சாயிபாபா தமது குருவின் பெயர் வெங்குசா என்று கூற கேட்டதாக நினைக்கிறார்கள். ரோஷன் ஷா எனப்பது முகமதிய பெயராக இருக்க வெங்குசாவோ இந்து பெயர். பாபா ஒரே சொல்லை இருவிதமாக உச்சரித்தாரா அன்றி வேறு வேறு மனநிலையுடையவர்களுக்கும் மதத்தவர்களுக்கும் வேறு வேறு பதிலை அளித்தாரா என்பதை தீர்மானிக்க இயலவில்லை. பாபா சிஷ்யராயிருந்த காலத்தை பற்றி தீர்மானிப்பது ஏற்கனவே மிக சிக்கலாகியுள்ளது. ஒரு பக்கம் அவரது பிறப்பை பற்றி அவரது தாய் மகிழ்ந்தவுடன் அவள் ஏன் அப்படி மகிழ்ந்து போக வேண்டுமென்று அவரே வியந்தார் என்றும், ஏனெனில் தாம் எப்போதும் உள்ளவர் என்ற உணர்வு அவருக்கு இருந்ததாகவும், அதாவது தம்மை உடலோடு ஒன்றுபடுத்தி கொள்ளும் மயக்கம் அவரிடம் இருக்கவில்லை என்றும் அவரது கூற்று ஒன்றை தெரிவிக்கிறது. மறுபடியும் அவர் சிஷ்யராயிருந்ததை பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஏற்கனவே பரிபூர்ணமாயிருப்பவர் சிஷ்யராயிருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை வைத்து கூட பாபா சிஷ்யராயிருந்தார் என்பது உண்மை என்று முடிவு கட்ட முடியாது. ஒரு முறை முற்றிலும் வேறான வாக்குமூலம் ஒன்று அளித்தார் பாபா. அதை முழுதும் எடுத்து கூறுவது தகுந்ததே. பிரம்மத்தை அடையும் வழி. ஒருமுறை எங்களில் 4 பேர் மத சம்பந்தமான நூல்களை படித்து கொண்டிருந்தோம். பிரம்மத்தை அடையும் வழிகளை பற்றி விவாதிக்க தொடங்கினோம். எங்களில் ஒருவர் தம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றும் பிறரை சார்ந்திருக்கக்கூடாது என்றும் கூறினார். இதற்கு இரண்டாமவர் தம் மனதை கேட்டு படுத்துபவரே மிக சிறந்தவர் என்றும், நாம் எண்ணங்களும் கற்பனைகளும் அற்றவராக இருக்க வேண்டும் என்றும், நம்மை என்று உலகில் வேறு எதுவும் இல்லை என்றும் பதிலளித்தார். மூன்றாமவர் பலவித தோற்றமுடைய வெளியுலகம் எப்போதும் மாறுதல் அடையக்கூடியதென்றும், உருவமற்ற பொருளே நிரந்தரமானது என்றும், எனவே நாம் எப்போதும் உண்மை பொருளுக்கும் பொய் பொருளுக்கும் இடையேயுள்ள வித்தியாசத்தை பற்றி பகுத்தறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கூறினார். நாலாமவரான பாபா வெறும் படிப்பு பயனற்றதென்றும், நாம் தமது கடமையை செய்துவிட்டு நமது உடல், மனம், 5 வித பிராணங்கள் ஆகியவற்றை குருவின் திருவடிகளில் அர்ப்பணிப்போம். குருவே எங்கும் பரவியுள்ள இறைவன். இந்த எண்ணத்தை பெறுவதற்கு திடமான மிகுந்த நம்பிக்கை அவசியம் என்று வலியுறுத்தினார். இவ்வாறு விவாதித்து கொண்டே நாங்கள் 4வரும் காடுகளிடையே கடவுளை நாடி அலையத் தொடங்கினோம். முதல் 3 பேர்களும் தமது சொந்த அறிவினாலும் சுயேச்சையினாலுமே தாம் நாடியதை அடைய விரும்பினார்கள். வழியில் ஒரு வேலையால் எங்களை சந்தித்து, இந்த வெயிலில் நாங்கள் எங்கே போகிறோம் என்று வினவினான். நாங்கள் செல்லுவதன் நோக்கத்தை அவனிடம் வெளியிடவில்லை. வழிகாட்டி இல்லாமல் காட்டுக்கு உள்ளே சென்றால் வழி தவறி போய் விடுவோம் என்று அவன் எச்சரித்தான். இறுதியாக அவன், உங்களது இரகசியமான நாட்டத்தை பற்றி என்னிடம் கூற வேண்டாம், ஆனால் சற்று அமர்ந்து இளைப்பாரி உணவு உட்கொண்டு நீர் பருகிய பின் செல்லலாமே என்றான். ஆனால் நாங்கள் அவனது வேண்டுகோளை புறக்கணித்துவிட்டு சென்று விட்டோம். எங்களுக்கு வழி தவறிவிட்டது. கடைசியில் அதிர்ஷ்டவசமாக நாங்கள் புறப்பட்ட அதே இடத்துக்கே வந்து சேர்ந்தோம். குரு தரிசனம். அந்த பணியால் மீண்டும் எங்களை சந்தித்து, உங்களது சொந்த திறமையை நம்பி வழி தவறி போனீர்கள். எல்லா விஷயங்களிலும் சரியான வழியை காட்டுவதற்கு ஒரு வழிகாட்டி அவசியம்தான். வெறும் வயிற்றோடு எந்த நாட்டத்தையும் வெற்றிகரமாக முடிக்க முடியாது. கடவுளின் விருப்பமின்றி எவரும் நம்மை வழியில் சந்திக்க மாட்டார்கள். யாரேனும் உணவு அளித்தால் அது வெற்றிக்குரிய சுபசகுனமாகும். அதனை நிராகரிக்காதீர்கள் என்று கூறி மீண்டும் எங்களுக்கு உணவு அளித்து அமைதியாயும் பொறுமையாயும் இருக்கும்படி கேட்டுக்கொண்டான்.
கல்வியற்றவனாயினும் தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்தவனைப் போலவும் தோற்றமளித்த அந்த வேலையாளின் அசாதாரணமான அன்பால் மனம் இளகினேன். எனக்கு பசியும் தாகமுமாயிருந்தது. அவனது உபசரணையை ஏற்றுக்கொள்வதே ஞானத்தை அடைவதற்கு சிறந்த ஆரம்பமாகும் என்று கருதி அவன் அளித்த உணவை மரியாதையோடு ஏற்றேன். உடனே குரு எங்கள் முன்னிலையில் நின்று, எங்களிடம் நீங்கள் எதை பற்றி தர்க்கிக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் நிகழ்ந்ததை எல்லாம் அவரிடம் கூறினேன். அவர், என்னோடு வருவீர்களா? உங்களுக்கு தேவையானதை நான் காட்டுவேன். ஆனால் யார் நான் சொல்வதில் நம்பிக்கை வைக்கிறாரோ அவர்தான் வெற்றியடைவார் என்றார். அவரை மரியாதையோடு வணங்கி என் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் மற்ற மூவரும் அவரது உபசரணையையும் போதனைகளையும் வெறுத்துவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களால் அதற்கு மேல் கடவுளை தேட முடியவில்லை. பசியாலும் தாகத்தாலும் வருந்தியவர்களாக வீணாக தெரிந்தார்கள். தலைகீழாக தொங்கியது. பின்னர் குரு என்னை ஒரு கிணற்றுக்கு அழைத்துச் சென்று என் கால்களை ஒரு கயிற்றால் கட்டி கிணற்றுக்கு வெகு அருகில் இருந்த ஒரு மரத்திலிருந்து தலைகீழாக தொங்கவிட்டார். எனது தலை தண்ணீர் மட்டத்துக்கு 3 அடி உயரத்தில் அதே தொட முடியாதபடி இருந்தது. பின்னர் அவர் சென்று விட்டார். மீண்டும் சுமார் 5 மணி நேரத்திற்கு பின் திரும்பி வந்து, நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டார். நான் பேரானந்தத்தில் மூழ்கியுள்ளேன் என்று விடையளித்தேன். எனது பதிலில் திருப்தி அடைந்த குரு என்னை அணைத்து கொண்டு தமது கையால் என்னை தடவி கொடுத்தார். அவர் என்னை தமது சிஷ்யனாக ஏற்றார். நான் என் தாய் தந்தையர் எனது ஆசைகள் யாவற்றையும் மறந்தேன். அவரையே எப்போதும் நோக்கி கொண்டிருக்க விரும்பினேன். எனக்கு திரும்பி போக விருப்பமில்லை. எனது குருவை தவிர எல்லாவற்றையும் மறந்தேன். எனது முழு சக்தியும் எனது கண்களில் ஒன்று திரண்டு எனது பார்வை எப்போதும் அவர் மேலேயே நாட்டப்பட்டது. அவரையே எப்போதும் தியானித்தேன். மௌனமாக அவரை பணிவேன். குருவின் பரிசு. பாபாவுக்கு குரு இருந்தார் என்பது மட்டும் உண்மை. ஏனெனில் அவர் தம்மிடம் எப்போதும் ஒரு செங்கல்லை வைத்திருந்தார். தூங்கும்போது அதை தலையணையாக உபயோகிப்பார். உட்காரும்போது எப்போதும் அதன் மேலேயே கையை வைத்திருப்பார். அதை பற்றி, இந்த செங்கல் எனது குரு எனக்களித்த பரிசு, எனது வாழ்க்கை துணை என்று கூறுவார் பாபா. தாம் சிஷ்யராயிருந்த பற்றி அவர் கூறிய 2 வாக்மூலங்களும் ஒன்றையொன்று நிறைவு செய்கின்றவனாய் உள்ளன. சாயிபாபாவின் வாழ்க்கையை முதலில் எழுதியவர்கள் பாபா கிணற்றில் தண்ணீருக்கு மேல் தலைகீழாக தொங்கவிடப்பட்ட நிகழ்ச்சியை வெறும் உருவமாக எடுத்து கொண்டுள்ளனர். உருவமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கொடுத்துள்ள விளக்கம் உண்மையாயிருக்கலாம் என்பதையும் தள்ளிவிட முடியாது. தலைகீழாக கயிற்றால் மணிக்கணக்காக, அதுவும் கிணற்றில் விடப்பட்டுபவர் எவரும் சௌகரியமாகவோ ஆனந்தமாகவோ இருக்க முடியாது என்ற போது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டே ஆரம்பகால எழுத்தாளர்கள் அந்த நிகழ்ச்சியை உருவமாக எடுத்து கொண்டனர். சாயிபாபாவின் காலத்தவரான நாகப்பூரை சேர்ந்த ஹசரத் தாஜுத்தீன் பாபாவின் வாழ்விலும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. இதிலிருந்து அந்த நிகழ்ச்சி உண்மையாக நடந்திருக்கலாம் என்று உணர்கிறோம். தாஜுத்தீன் பாபாவை பற்றி நான் எழுதியுள்ள இன்னும் பிரசுரமாகாத புத்தகத்திலிருந்து அதை பற்றி விரிவாக காண்போம். தாஜுத்தீன் பாபா பல்வேறு விதமான ஆத்மீக அனுபவங்களை அவர் அதிசயமான முறைகளில் கற்பித்தார். ஒரு நாள் ஒருவர் தாஜுத்தீன் பாபாவிடம், ஐயா, எவ்வாறு ஆனந்தத்தை அனுபவிப்பது என்று கேட்டார். உடனே பாபா தமது தொப்பியை கழற்றி தரையில் தலைகீழாக வைத்தார். உடனே அந்த மனிதருக்கு ஆனந்தத்தின் நேரடி அனுபவம் ஏற்பட்டு அந்த பரவச நிலையில் தலைகீழாக நின்று தலையாலும் கைகளாலுமே நாட்டியம் ஆடத் தொடங்கினார். பாபா தம் குல்லாயை நேராக திருப்பி வைத்த பிறகே அவர் தமது சுயநிலைக்கு திரும்பி நிமிர்ந்து அமர்ந்தார். தாஜுத்தீன் பாபா அவரிடம், எப்படி அதை அனுபவிப்பதென்று புரிந்து கொண்டாயா என்று கேட்டார். இந்த கேள்விக்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. குருவாகிய அவர் கருணையால் அதனை தம் சீடனுக்கு வழங்க வேண்டியவராய் உள்ளார். அந்த பரவசத்தை அனுபவிக்க அது ஒன்றே வழி. மேலும் இந்நிகழ்ச்சியிலிருந்து மேலான சில உணர்வு நிலைகள் மகான்கள் தாம் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அகவியலான அனுபவங்களன்று.
பிறராலும் உணரக்கூடிய புறவியல் உண்மைகளை என்பது புலனாகிறது. அவர் விரும்பினால் தனது சொந்த முயற்சிகளால் அந்த அனுபவத்தை பெற இயலாத ஒருவருக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். ஸ்ரீராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கும் கடவுளை பற்றிய அனுபவத்தை அளித்தது இதனை ஒத்த ஒரு நிகழ்ச்சியே. தாஜுத்தீன் பாபாவின் சிஷ்யரது இந்த ஆனந்த நிலையை பற்றிய அனுபவமும் அவர் தலைகீழான நிலையில் ஆனந்தத்தை அனுபவித்த நிகழ்ச்சியும் அது இயலாதது மட்டுமன்றி சில வகையான ஆத்மீக பரவச நிலைக்கு தலைகீழாக நிற்பது துணை புரிவதாகவும் உள்ளதென்று காட்டுகின்றன. உண்மையில் சாதகனை தலைகீழாக கிணற்றில் தொங்க விடுவது சில குருமார்களால் தமது சிஷ்யர்களுக்கு விரைவான ஆத்மீக முன்னேற்றம் ஏற்படுவதற்காக கைக்கொள்ளப்பட்ட ஒருவித உபாயமாகும். சில சாதுக்கள் தாமே அந்த முறையை மேற்கொண்டனர். புகழ்பெற்ற டில்லி ஷேக் நிஜாமுத்தீன் அவுலியா என்பவரின் குருவான பாபா பரீத் கஞ்ச் சக்கர் என்பவர் ஒரு கிணற்றில் 40 நாட்கள் தலைகீழாக தொங்கினார். ஆனால் தமது சிஷ்யருக்கு அவ்விதமான முறையை கற்பிக்கவில்லை. எனவே அது சிலரது தேவைக்கு தகுந்தவாறு மேற்கொள்ளப்படும் ஓர் உபாயமாகும். காட்டில் வசித்தார். பாபா ஷிரடிக்கு வந்த புதிதில் ஒருமுறை பேலாப்பூரிலிருந்து ஒரு மந்திரவாதி ஷிரடிக்கு வந்தார். அவர் மொய்தீன் பாய் என்பவருடைய மருமகன் ஆவார். அவருக்கு சாயிபாபாவுடன் சச்சரவு ஒன்று ஏற்பட அதன் விளைவாக இருவரும் மறுப்போர் புரிந்து பாபா தோற்கடிக்கப்பட்டார். உடனே பாபா கிராமத்தை விட்டுவிட்டு ஷிரடியிலிருந்து ஓரிரு மைல்கள் தூரத்தில் இருந்த காட்டில் வசித்தார். அவர் உணவு கொள்ளாமல் அடிக்கடி பட்டினி கிடந்தார். எவரையும் தன்னை நெருங்குவதற்கும் அனுமதிக்கவில்லை. எவரேனும் அவரிடம் நெருங்கி சென்றார் அவர்களை அவர் அடிப்பார்.